கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அருமையான சகோதர சகோதரிகள் வாழ்த்துகிறேன். அழைக்கின்ற தேவன் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு அழைப்பு நமக்கு யாரிடத்திலிருந்து வருகிறது, எந்த சூழ்நிலையில் வருகிறது, எதற்காக வருகிறது என்பதை நாம் அறிவது அவசியம். அழைப்பு யார் என்பதை அறிவது மிக அவசியம். பல அழைப்புகள் நமக்கு வருகிறது. உலகம் நம்மை அழைக்கிறது, சாத்தான் நம்மை அழைக்கிறான், நம்முடைய மாம்சம் நமக்கு விரோதமாக செயல்படும்படி நம்மை அழைக்கிறது. அழைப்புகள் பல விதத்தில் இருந்தாலும் ஆண்டவருடைய அழைப்பு, தேவனுடைய அழைப்பு நமக்கு அற்புதமான அழைப்பு. இன்றைக்கு நம்முடைய தேவன் அழைக்கின்ற தேவன். ஜனங்கள் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், கடவுளை அழைக்கின்றார்கள். அவரை தேடி எப்படியாவது தனக்கு கிருபை கிடைக்குமா என்று சொல்லி ஜனங்கள் அவரை அழைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். நம்மிடத்துல நம்மை அழைக்கும்படிக்கு நாம் எந்த வகையில உகந்தவர்கள், உசிதமானவர்கள், உன்னதமானவர்கள் யோசித்தால் ஆச்சரியமா இருக்கிறது. கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவர் அழைக்கிற தேவன். முதலாவது அழைப்பு ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கு வருகிறது. அது தனி மனிதனுக்கான அழைப்பு. அவன் மீறுதலுக்கு உட்பட்ட பொழுது, மரங்களுக்கு பின்னாக அத்தியிலே உடித்து அவன் ஒளிந்து கொண்ட போது, தேவனாகிய கர்த்தர் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவனை சந்திக்கும்படி, அவனை அழைக்கும்படி வருகிறார். அவன் மரத்துக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறான். கர்த்தர் அவனை அழைக்கிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஒரு தனி மனிதனை அவர் அழைக்கிறார். அடுத்ததாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த பிள்ளைகளிலே காயின் ஆபேலை கொலை செய்கிறான். அப்பொழுது கர்த்தர் காயினை அழைக்கிறார். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். தனி மனிதனுக்கான அழைப்பு வருகிறது. பின்பு பிற மனிதனுக்கான அழைப்பு வருகிறது. இங்கு காயினிடத்திலே அவர் கேட்காதபடிக்கு உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். அவனை அழைத்த நோக்கம் ஆபேலை குறித்த காரியம். அடுத்ததாக இந்த சமுதாயத்திற்கான அழைப்பு ஏசாயாவுக்கு கொடுக்கப்படுகிறது. அது நமக்கும் கொடுக்கப்படுகிறது. ஏசாயா 6:8 கர்த்தருடைய அழைப்பு விதமாய் வருகிறது. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற, அழைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் என்று ஏசாயா எழுதியிருக்கிறார். தனி மனிதனுக்கான அழைப்பு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. பிற மனிதனுக்கான அழைப்பு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. சமுதாயத்திற்கான அழைப்பு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. மட்டுமல்ல, எல்லாருக்குமான அழைப்பு, அனைவருக்குமான அழைப்பு. மத்தேயு 11:28 இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த ஒரு வார்த்தை, இந்த வசனம் அகில உலகத்திற்கும் மிகவும் நம்பிக்கை ஊட்டுகிற, ஆறுதல் ஊட்டுகிற, வெளிச்சம் கொடுக்கிற ஒரு வசனம். இன்றைக்கு யார் பிறர் பாரத்தை சுமக்க விரும்புவார்கள்? வேதம் என்ன சொல்லியிருக்கு நம்மிடத்திலே? நீங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் வாங்கி கிறிஸ்துவின் பிரமாணமாகிய அன்பை நிறைவேற்றுங்கள் என்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். இங்கு அனைவருக்கும் இது பொதுவான அழைப்பு. இயேசு அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அந்த பாரம் என்ன? வியாதியா இருக்கலாம், தூக்கமின்மையா இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து பயமா இருக்கலாம், கடன் பாரமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், அச்சமா இருக்கலாம், பயமா இருக்கலாம், திகிலா இருக்கலாம், ஏதோ ஒரு மன உளைச்சலா இருக்கலாம். எந்த பாரமா இருந்தாலும் வருத்தப்பட்டு நீர் பாரம் சுமந்தால் என்னிடத்தில் வா என்று நான் உன்னை அழைக்கிறேன் என்று கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுமையை கர்த்தர் மேல வைக்கிறோமா? கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதவசனம் சொல்லி இருக்கும் பொழுது, நாமோ நம்முடைய சுமையை நாமே சுமந்து கொண்டிருக்கிறோமே? நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவண்டை வந்த பிறகு நமக்கு விடுதலை உண்டல்லவா, ரட்சிப்பு உண்டல்லவா, ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டல்லவா? அது நம்மிடத்திலே இன்றைக்கு காணப்படுகிறதா?
ஐந்தாவதாக ஊழியம் செய்வதற்கான அழைப்பை கர்த்தர் தருகிறார். 3 13 முதல் 15 வசனங்களிலே, பின்பு இயேசு ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவர் தெரிந்து கொண்டு தன்னுடைய அழைப்பை உறுதிப்படுத்துகிறார். இங்கு 12 பேரை அவர் அழைக்கிறார், அவர்களை தெரிந்து கொள்கிறார். அதை எதற்காக அவர்களை அழைத்தார்? தம்மோடு கூட இருக்க கர்த்தர் அழைத்தார். இன்றைக்கு நம்மையும் கூட அழைத்திருக்கிறார். இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார், ஆனால் நாம் அவரோடு இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. தேவன் நம்மோடு இருக்கிறார், நாம் அவரோடு இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நீங்க என்னோடு இருந்தாலும் உங்களோடு இருப்பேன், நீங்க என்னை விட்டு விட்டால் நானும் உங்களை விட்டு விடுவேன் என்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கும் பொழுது அதே வசனத்தை நாமும் கர்த்தரிடத்திலே சொல்ல வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன்? உமக்கு மறைவாய் நான் எங்கே ஓடுவேன்? நான் உம்மை விட்டு விலகப் போவதும் இல்லை, நான் உம்மை கைவிட்டு விட்டு வேறே தெய்வத்தை வணங்கப் போவதும் இல்லை என்று நாமும் உறுதிமொழி ஏற்க வேண்டும். அந்த 12 பேரை முதலாவது தெரிந்து கொண்டதன் நோக்கம், அழைத்ததன் நோக்கம், தம்மோடு கூட இருக்க அவர் தெரிந்து கொண்டார். இம்மானுவேலராக அவர் இருக்கிறார். நம்மை அழைத்தது நோக்கம், நாம் அவரோடு இருக்க வேண்டும், உலகத்தோடு அல்ல, அவரோடு இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அவரை அறிய வேண்டும், அவரை அறிவிக்க வேண்டும். பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பும்படி அவர்களை அழைத்தார். வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அவருடைய அழைப்பிலே இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. அது வீணாக அழைப்பதில்லை. இன்றைக்கு நண்பர்கள் அழைப்பார்கள், என்ன என்றால் சும்மா போய் வருவோம். எதற்காக அழைத்தாய்? சும்மாதான் அழைத்தேன் என்பார்கள். ஆண்டவர் சும்மா அழைக்கவில்லை, ஒரு நோக்கத்தோடு நம்முடைய சித்தத்தின்படி அவர் நம்மை அழைக்கிறார். தனி மனிதனுக்கான அழைப்பு வருகிறது. எலியா பார்த்து சொல்ல, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று அவனை அழைக்கிறார். அவன் கெபியிலே படுத்துக்கொண்டு, அது குளிர்ச்சியான கெபியிலே அவன் ஓய்வெடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டு போய் கர்த்தர் சொல்கிறார், இங்கே உனக்கு என்ன காரியம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்கிறார். தனி மனிதனுக்கான அழைப்பு வருகிறது. பிற மனிதனுக்கான அழைப்பு, மரித்தவர்களையும் மௌனத்தில் இறங்கியவர்களையும் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை எண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயாகில் உன் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிற மனிதர்கள் கெட்டு போவது ஆண்டவருக்கு சித்தமல்ல. அவளை குறித்து நீ என்ன என்னோடு சேர்ந்து செயல்பட விரும்புகிறாய் என்று கர்த்தர் அழைக்கிறார். சமுதாயம் நன்றாயிருக்க அழைக்கிறார். ஒருவரும் கெட்டு போவது அவருடைய சித்தமல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட அவர் திரு ரத்தத்தை சிந்தினார். உலகத்தை அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி வராமல் உலகத்தை ரட்சிக்கும்படியாக அவர் வந்தார். ஆகினால் இந்த சமுதாயம் ரட்சிக்கப்படும்படியாக நம்மை அவர் அழைக்கிறார். மட்டுமல்ல, அழைத்தவர் நம்முடைய பாரங்களை ஏற்றுக்கொள்கிறார், அழைத்தவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்கிறார், அழைத்தவர் நம்முடைய சாபங்களை சுமந்து ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய வியாதிகளை, வேதனைகளை, துக்கங்களை, துயரங்களை, கண்ணீரை, கவலைகளை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலையை தருகிறார். மட்டுமல்ல, அவருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று கேட்டால் அவர் சொல்வார், என்னை பின்பற்றி வா என்று அழைக்கும் பொழுது உன்னை நான் மனிதர்களை பிடிக்கலாக்கும் என்று அழைக்கிறார். நம்முடைய அழைப்பை குறித்து நாம் இப்பொழுது சிந்திப்போம். ஆண்டவர் எதற்காக அழைக்கின்ற தேவன் என்னை ஏன் அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்திப்போமானால் 2 பேதுரு 1 2 முதல் 10 வசனங்களிலே தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. பேதுரு இந்த அற்புதமான இந்த 2வது நிருபத்தை அவர் அருமையாக ஒரு ஆசீர்வாதத்தோடு தொடங்குகிறார். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அது எப்பொழுது பெருகும் என்றால் அவருடைய அழைப்பை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரும் அந்த அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமின்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவளாகும் பொருட்டு
மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களையும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அழைத்தவர் வாக்குகளை கொடுத்திருக்கிறார். அழைத்தவர் வெறுமையாய் அழைக்கவில்லை. அழைத்தவர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அது என்ன? அவரை அறிகிற அறிவினாலே அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிறது. நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு அழைப்பு என்பது வாட்ஸ்அப்ல போயிருச்சு. வாட்ஸ்அப்ல அழைப்பு கொடுக்கிறார்கள். ஒரு காலத்தில் பத்திரிகை எடுத்துக்கொண்டு வருவார்கள், வீட்டிலே அமர்ந்து பேசுவார்கள், காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் கட்டாயம் குடும்பத்தோடு வர வேண்டும் என்று சொன்ன காலங்கள் போய்விட்டது. இப்பொழுது வாட்ஸ்அப்ல பார்த்து நீங்க வந்து விடலாம் என்று சொல்லி அழைப்பு வருகிறது. ஆனால் கர்த்தருடைய அழைப்பு எவ்விதமா இருக்கிறது? தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்திருக்கிறார். through the knowledge of him who called us by glory and virtue என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அற்புதமான அழைப்பு பாருங்கள். அந்த அழைப்பிலே அவருடைய மகிமையோடு இருந்தது. அந்த அழைப்பு காருண்யத்தினால் நிறைந்திருந்தது. அதன் விளைவாக நாம் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறுகிறோம். அந்த அழைப்பினாலே நாம் மறுரூபம் அடைகிறோம். டிரான்சிஷன் leads to transformation, transformation leads to transfiguration. இங்கு சிறிய அந்த ஒரு முன்னேற்றம் அந்த அழைப்பின் வழியாக வருகிறது. அதன் விளைவாக அருமையான வாக்கு தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. திருமணத்திலே கணவன் மனைவி இருவரும் வாக்கு தத்தம் செய்து கொள்கிறார்கள். மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் அவருடைய இருவரும் ஒருவருக்கு ஒருவர் வாக்குகளை பிராமிஸ் பண்ணிக் கொள்கிறார், வாக்குகளை பரிமாறிக் கொள்கிறார். இயேசுவும் அவருடைய சீடர்களும் கானாவூர் கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைத்தவரை மரியாள் அழைத்தாள். அப்பொழுது அவர், ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். பின்பு வேலை வந்த பொழுது அவர் அந்த குறைவை நீக்கி நிறைவை கட்டளையிட்டார். அழைத்தவரை நாம் அழைக்க வேண்டும். அழைத்தவரின் அழைப்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். மேலும் 2 பேதுரு 1:5 விதமாக சொல்லி இருக்குது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், நீங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சுருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவது இல்லை. அழைப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எதற்காக ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார்? அழைக்கிற தேவன் என்னை அழைத்ததன் காரியம் என்ன? உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானே என்று சொன்ன பொழுது யோவான் 6 நாம் பார்க்கிறோம். அவரை பின்பற்றின அநேக சீடர்கள் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொன்னார்கள்? இது கடினமான உபதேசம், இவருடைய உபதேசம் கடினமா இருக்கிறது, வானத்திலிருந்து இவர் எப்படி இறங்கி வந்தார் என்று சொல்லி அவர்கள் குழம்பி போனார்கள். என்னை பின்பற்றி வா என்று சொன்ன கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் அநேகர் அப்பத்துக்காகவும் போஜனத்துக்காகவும் அவரை பின்பற்றினார்கள். அதைத்தான் இயேசு சொன்னார், நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதனால் அல்லவா என்னை தேடுகிறீர்கள், நித்திய ஜீவனுக்காக கிரியை நடப்பியுங்கள் என்று சொன்னார். இங்கு நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும், ஜாக்கிரதையாய் அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் நாம் ஒருபோதும் இடறுவது இல்லை. என்னிடத்தில் இடரல் அடையாமல் இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று அவரே சொல்லி இருக்கிறார். ஆகினால் நம்முடைய விசுவாசம் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமே ஒழிய அது தளர்ந்து தாழ்ந்து அது கரைந்து மறைந்து விடக்கூடாது. அதற்கு நம்முடைய அழைப்பை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்வதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
நாம் ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது ஒரு காலம் இடறி விழுவது இல்லை. நாம் ஏழைகளிலெல்லாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவ்விதமாய் நீங்கள் ஜாக்கிரதையாய் இருந்தால், இதுதான் உங்கள் அழைப்பு. இந்த அழைப்பிலே நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை என்று நம்மை அழைக்கிற தேவன் இந்த நாளிலே நம்மோடு இடைப்படுகிறார். நமக்குரிய அழைப்பின் சுருக்கம் 3 காரியமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்குரிய அழைப்பு என்ன? தலையான முதன்மையான காரியம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவர் சொன்னார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். கல்யாண விருந்து வைக்கப்பட்டது. அந்த ராஜா எல்லாருக்கும் கல்யாண வஸ்திரம் பரிசளித்தான். அதிலே ஒருவன் அந்த கல்யாண வஸ்திரத்தை தரித்து கொள்ளாமல் அவன் பந்திக்கு வருகிறான், அழுக்கு வஸ்திரத்தோடு வருகிறான். எல்லாரும் தங்களை சுத்திகரித்துக் கொண்டு கல்யாண வஸ்திரம் அணிந்து பரிசுத்தமுள்ளவர்களாய் அந்த பந்தியிலே ராஜாவை கனம் பண்ணும்படி அவர்கள் பந்தியிலே மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது, ஒருவன் மாத்திரம் அந்த கல்யாண வஸ்திரத்தை அவன் அணியாதபடிக்கு அந்த ராஜாவை கனயீனம் பண்ணும் சூழ்நிலையிலே மற்றவர்களை ஒருக்களித்து பார்க்கும்படியாக ஒரு மிகவும் எம்பராசிங் சிச்சுவேஷன்ல அவன் வந்து நிற்கிறான். அப்பொழுது அவன் ராஜாவுக்கு முன்பாக விடப்பட்ட பொழுது அவன் தண்டிக்கப்படுகிறான் என்று பார்க்கிறான். தீட்டுள்ளதும் அசுத்தமானதை நடப்பிக்கிறது ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த சுத்திகரிப்பிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது பரிசுத்தமுள்ளவராய் வாழ்கிறோம். பிதா நம்மை காணும் பொழுது இயேசுவின் ரத்தத்தின் வழியாய் காண்கிறபடினாலே நாம் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறோம். அன்றைக்கு எகிப்துல அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வாசலில் நிலைக்கால ஈசோப்பினாலே அது தெளிக்கப்பட்ட பொழுது சங்கார தூதன் அந்த ரத்தத்தை கண்டு அந்த வீட்டின் சங்காரத்தை அங்கு நிறுத்தினவனாக அடுத்த வீட்டிற்கு கடந்து செல்கிறான். எந்தெந்த வீட்டிலெல்லாம் ரத்தம் இல்லையோ அந்த வீடு சங்கரிக்கப்படுகிறது, அந்த வீட்டின் தலைச்சன் சங்காரம் நடைபெறுகிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மேல் வைக்கப்பட்டபடினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அவள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசானவனை ஜெயித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான் என்று பெர்க்மான் செய்ய பாடினது போல நாம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நினைவுற வேண்டும். இயேசு கிறிஸ்து திருவிருந்து கொடுக்கும்போது இதைத்தான் சொன்னார், இந்த அப்பத்தை புசியுங்கள், இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள், இதை செய்யும்பொழுது என்னை நினைத்துக் கொள்ளுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகினால் கிறிஸ்துவை நினைவு கூறும்படி, நாம் அவருடைய ரத்தத்தை நினைவு கூறும்படி நாம் இருக்கும் பொழுது நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவோம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இதுதான் அழைப்பின் முதல் பிரதான காரியம். இரண்டாவது நமக்குரிய அழைப்பு, அது தேவன் தமக்குரிய அழைப்பு ஒன்றை கொடுக்கிறார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன். இது நாம் யாவருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு. நாம் அவரை பின்பற்றினால் நாம் மனிதர்களை பிடிப்போம். அவரை பின்பற்றாவிட்டால் நாம் அமைதலாயிருப்போம், நம் இஷ்டத்தின்படி வாழ்வோம், நமக்கு விருப்பமானதை செய்து கொண்டிருப்போம். ஆத்துமாதாய பணி நமக்கு அருக்களிப்பாய் காணப்படும். மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுரு கல்வி அறிவு இல்லாதவன் என்று சொல்லப்படுகிறவன், அவனுடைய ஒரே பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அடுத்த பிரசங்கத்திலே 5000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். எப்படி இது நடந்தது என்றால், பேதுரு இயேசுவை பின்பற்றினான். உயிர்த்தெழுந்த பின்பு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய், என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். இன்றைக்கு அவரை பின்பற்றும்படியாக நமக்கு அழைப்பு வருகிறது. அது நமக்குரிய அழைப்பா என்றால் அது அவருக்குரிய அழைப்பு, தேவனுக்குரிய அழைப்பு. ஆத்தும ஆதாயம் செய்யும்படியாக, சிலுவையிலே அவர் சிந்தின ரத்தத்தின் புண்ணியத்தை அறிவிக்கும்படியாக, அது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியான ஒரு அழைப்பு. முதலாவது நாம் பரிசுத்தமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது ஆத்தும ஆதாய பணி செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் பின்னே வரும்படியாக, அவரை ஃபாலோ பண்ணும்படியாக, நாம் ஆத்துமாக்களை பிடிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். மூன்றாவதாக, இந்த சமுதாயத்திற்காக நாம் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்களே நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் விதமாய் சொல்லி இருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால்
கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள தேவனுடைய அந்த மேலான காரியங்களை நாடுங்கள், தேடுங்கள். கிறிஸ்துவோடு நாம் சிலுவையில் அறையப்பட்டோம், கிறிஸ்துவோடு நாம் மரித்தோம், கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டோம், கிறிஸ்துவோடு ஞானஸ்நானத்தில் நாம் உயிர்த்தெழப்பட்டோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு அடையாளம். அதைத்தான் இங்கு கொலோசியருக்கு பவுல் எழுதியிருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்து வலது பாரசத்தை வீற்றிருக்கிற இடத்துல என்ன இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யம். புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நீதி இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் இருக்க வேண்டும். பாவத்தின் சந்தோஷம் ஒன்று இருக்கிறது, அது அல்ல. உலகத்தினால் வரும் சந்தோஷம் இருக்கு, அதை குறித்தல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இன்றைக்கு நமக்கு சமாதானமும் சந்தோஷமும் நம்முடைய வாழ்க்கையிலே நீதியும் இருந்தால் நாம் தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிற்கு இடத்தில மேலானவைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று பொருள். இதுதான் சமுதாயத்திலே நாம் எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். 2ஆம் வசனம் கொலோசியர் 3:2, பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். செட் யுவர் மைண்ட் ஆன் திங்ஸ் அபவ், நாட் ஆன் த திங்ஸ் ஆன் த எர்த். இந்த பூமியிலே எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று இந்த பூமிக்குரிய காரியங்களை நீங்கள் தேடாதீர்கள். அது உலகத்தான் நாடி தேடுகிறார்கள். நீங்களோ அதை குறித்து கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு இவையெல்லாம் வேண்டும் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதனால் மேலானவைகளை தேடும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைக்கின்ற தேவன் அர்த்தம் நற்று அழைக்கவில்லை, மேலானவைகளை தேடும்படி அழைத்திருக்கிறார். கொலோசியர் 3:3, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. 4ஆம் வசனம், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் சொன்னார். அதே போல நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து, நமக்கு ஜீவன் கிறிஸ்து தான். கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இங்கு நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இன்றைக்கு நாம் மகிமையிலே வெளிப்படும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தராலே. மட்டுமல்ல, இந்த பூமியை வாழ்கிற நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொள்ளாதபடிக்கு நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபம் அடைய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முட்டை அது பொரித்து அது ஒரு புழு உருவாக்கி பின்பு அது கூட்டு புழுவாகி அது அருமையான ஒரு வண்ணத்து பூச்சியாய் வெளிவருகிறது. அதுதான் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை. அதே போல கொலோசியர் 3:5, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகியவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். புட் டு டெத் யுவர் மெம்பர்ஸ் which are on the earth. இந்த பூமியிலே நம்மை சீர்கெடுக்கும் அவயவங்களை அழித்து போடுங்கள். இயேசு தெளிவாய் சொன்னார், உன் கண் இடரல் உண்டாக்கினா அதை பிடுங்கி எரிந்து போடு, உன் கை இடரல் உண்டாக்கினா அதை தரித்து போடு, உன் கால் இடரல் உண்டாக்கினா அதை தரித்து போடு என்றார். நீ ஊனமுள்ளவனாய் நித்திய வாழ்விலே பிரவேசிப்பது நல்லது என்றார். நீ ஒரு கண்ணை உடையவனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது சிறப்பு என்றார். அப்படி என்றால் என்ன காரியம்? கண் போன்ற நமக்கு விருப்பமான காரியங்கள் தேவனுக்கு ஒவ்வாததாக உகந்ததாக இல்லாவிட்டால் அவைகளை அழித்து போட வேண்டும். அன்றைக்கு கர்வாலி மரத்தின் கீழாக இஸ்ரவேல் மக்கள் தங்கள் காதணிகளையும் நகைகளையும் அவர்கள் புதைத்து போட்டார்கள். காரணம் என்ன? அவைகளிலே விக்கிரகங்கள் இருந்தது. அந்த விக்கிரகங்களை அவர்கள் சுமந்து கொண்டிருக்க அவர்கள் வெட்கப்பட்டவர்கள் ஆனபடியினாலே அவைகளை அவர்கள் புதைத்து போட்டார்கள். இன்றைக்கு தங்கத்தின் விலை எவ்வளவு உயர்வாய் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் தங்கத்திலே விக்கிரகம் செய்யப்பட்டிருக்குமா அதை நாம் வைத்துக் கொண்டிருப்பது உகந்ததா? அது உயர்ந்ததாய் தெரிந்தாலும் அது உகந்ததல்ல. அதைத்தான் இங்கு வாசிக்க கேட்டோம். பொருளாசையான விக்கிரக ஆராதனை. இன்றைக்கு விக்கிரக ஆராதனை என்றால் நாம் ஒரு சிலையை நாம் நினைக்கிறோம். இல்லை, பொருளாசை என்பதும் ஒரு விக்கிரக ஆராதனை என்று பவுல் கொலோசியருக்கு எழுதியிருக்கிறார். விக்கிரக ஆராதனையான பொருளாசை. இன்றைக்கு பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் என்று தெளிவாய் சொல்லி இருக்கிறார்கள். அது பரலோகத்துக்கு வரப்போவது இல்லை.
பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும். எல்லாம் சாவை குறித்து சொல்லப்பட்டவைகள். பணம், சாவு, மரணம் இவைகளோடு ஒப்பிடப்படுகிறது. ஆகையினால்தான் இங்கு விக்கிரக ஆராதனையான பொருளாசையை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள், அவைகளை அழித்து போடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்குள்ளாய், சகோதர சகோதரர்களுக்குள்ளாய், தேவாலயத்துக்குள்ளாய், சங்கங்களுக்குள்ளாய், அர்ப்பணி இயக்கங்களுக்குள்ளாய் பொருளாசை வரும் பொழுது அது பிரிவினையை உண்டு பண்ணுகிறது, அசுத்தத்தை உண்டு பண்ணுகிறது. இன்றைக்கு திருச்சபைகள் மிகவும் கோர்ட் கேஸ் என்று அலைந்து கொண்டிருப்பதற்கு ஒரே காரணம் பண ஆசை என்ற விக்கிரக ஆராதனை. அங்கு ஒரு விக்கிரகம் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம், தேவாலயத்திலே ஒரு விக்கிரகத்தை பிசாசு கொண்டு வந்து வைப்பான், அவனே தன்னை விக்கிரகமாக வைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஒரு நபர் என்னிடத்திலே கேட்டார், திருச்சபையின் முதல் எதிரி யார் என்று கேட்டபோது நான் சொன்னேன், பண ஆசை என்பதுதான் திருச்சபையின் முதல் எதிரி. அதனால்தான் இயேசு சொன்னார், நீங்க பேதுருவிடத்து ரோமருக்கு வரிகை செலுத்துவது சரியா என்று கேட்டபொழுது இயேசு சொன்னார், என்னிடத்திலே ஒரு காசை காண்பியுங்கள் என்றார். காரணம், அவர் உடுத்திருந்த வஸ்திரத்திலே பாக்கெட் இல்லை. அவர் ஒரு துணியை தன் உடம்பிலே சுற்றி இருந்தார், அவர் பாக்கெட் வைக்கவில்லை. அதை யூதாஸ் கரத்திலே கொடுத்து விட்டார். அவனுக்கு பிரியமான காரியமா இருந்தபடினால், அவன் பணப்பையே சுமக்கிறவனானபடினால், அதை சுமப்பதற்கு அவன் ஆசை இருந்தவனா இருந்தபடினால் அந்த பொறுப்பு அவனிடத்திலே கொடுத்து விட்டார். என்னிடத்தில் ஒரு காசை காண்பீங்கள் என்றார். அதை காண்பித்த போது இந்த சுரூபம் யாருடையது? இது சீசருடையது. ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். காசுக்காரருடைய பலகையை கர்த்தர் கவிழ்த்து போட்டார். அப்போஸ்தலர் நடபடிகளிலே திருச்சபை எழும்பின பொழுது தங்களுக்குரியவைகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். பாதத்திலே மிதியடி நாம் அணிந்து புறப்பட்டு செல்கிறோம், பூமி எங்கும் நடந்து தெரிகிறோம். வீட்டிற்குள் வரும்போது அதை வெளியே போட்டு விட்டு உள்ளே வருகிறோம். அதே போல பணம் என்பது இந்த உலகத்திலே பயணம் செய்வதற்கு தேவைதான். ஆனால் திருச்சபைக்குள்ளாய் வரும்பொழுது, ஆலயத்துக்குள்ளாய் வரும்பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே வரும்பொழுது பணம் என்ற காரியத்திற்கு முக்கிய இடம் இல்லை. ஆகையினால் இன்றைக்கு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது என்று சொல்லி 1 தீமோத்தேயு 6:10 தெளிவா சொல்லி இருக்கு. பண the root cause of all evil is the desire of money என்று சொல்லப்பட்டிருக்கு. கொலோசியர் 3:6 விதமாய் சொல்லி இருக்கிறது, இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். எவைகளின் பொருட்டு? நாம் கேட்ட அந்த காரியங்கள், விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீட்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை. கேயாசி பொருளாசையினால் குஷ்ரோகம் பிடித்து போனான். பிழையாம் பொருளாசையினால் அவன் சபிக்கப்பட்டு போனான். யூதாஸ் கரியத் பொருளாசையினால் அவன் தேவனுடைய ஸ்தானத்தை இழந்து போனான். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கின் காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். கிறிஸ்துவுக்கு முன் இருந்த வாழ்க்கை ஈரமான இருளான வாழ்க்கை. இப்பொழுதோ நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், மீட்கப்பட்டிருக்கிறீர்கள், கழுவப்பட்டிருக்கிறீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள், பரிசுத்தவான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள், மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள், அவரால் உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகினால் இப்பொழுது நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். இதுதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறதன் அழைப்பின் நோக்கம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். இன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல பொய் நுழைந்தபடினாலே அங்கு மெய்யான தேவனை அவர்கள் இழந்து போனார்கள். நம்முடைய ஆண்டவர் பொய் உரையாத தேவன். அவர் சொன்னார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இன்னைக்கு மாய்மாலத்தின் மறுபெயர் தான் பொய். பொய் இருக்க இடத்திலே மாய்மாலம் மலிந்திருக்கும், நிறைந்திருக்கும், வெளிந்தோடி கொண்டிருக்கும். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இது எல்லாவற்றின் மேலும்
பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். களைந்து போடு, அணிந்து கொள். களைந்து போடப்பட வேண்டியவைகள் என்னவென்று பார்த்தோம். அணிந்து கொள்ள வேண்டியவைகள் என்னவென்று பார்க்கிறோம். போகி பண்டிகை அன்று ஜனங்கள் பழையவைகளை எல்லாம் எரிப்பார்கள். பயனற்றவைகளை எரித்து போடுவார்கள். தேவையற்றவைகளை எரித்து போடுவார்கள். வீணானவைகளை எரித்து போடுவார்கள். குப்பைகளை எரித்து போடுவார்கள். இன்னைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு கொல்லாங்காய் தோன்றுகிற யாவையும் விட்டு விலக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இது எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். என்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் அன்பில் பரிசுத்தமாக வேண்டும். அன்பிலே நாம் வளர வேண்டும். அன்பை குறித்து 1 கொரிந்தியர் 13 தெளிவாய் சொல்லி இருக்கிறது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, அன்பு இருக்காது, அயோக்கியமானதை செய்யாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்திலே சந்தோஷப்படும் என்று சொல்லி சரியான விளக்கத்தை போல் 1 கொரிந்தியர் 13 எழுதியிருக்கிறார். இந்த அன்பை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். யுத்தத்திற்கு போகிறவர்கள் ஆயுதங்களை தரித்துக் கொள்வார்கள். நாமோ இப்படிப்பட்ட நற்குணங்களை தரித்துக் கொள்ள கர்த்தர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். நம்மை அழைப்பது நோக்கம் அதுதான். ஆண்டவர் நம்மை அழைத்து அணைத்து ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நாம் அலங்காரத்தோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு காணப்பட வேண்டும். இவ்விதமான காரியங்களை நாம் பண்புகளை தரித்துக் கொள்ளும் பொழுது நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு காணப்படுவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்றால் இதுதான். தேவனுக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரிசுத்தர்கள், அவருக்கு பிரியமானவர்கள் ஆகையினால் நாம் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் தாங்க வேண்டும், தாக்கக்கூடாது. தாக்குவதற்கு நாம் அழைக்கப்படவில்லை, தாங்குவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டாகும். அதை கிறிஸ்து நமக்கு மன்னித்து போல் நாமும் பிறருக்கு மன்னிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல அன்பை தரித்துக் கொள்ள வேண்டும். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். இவ்வளவு காரியங்களும் பேசி கடைசியாக எங்கே முடிகிறது? நீங்கள் அழைக்கப்பட்டது இதற்காகத்தான் என்று தேவன் நமக்கு அற்புதமாக இந்த பகுதியிலே வலியுறுத்துகிறார். இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். வெவ்வேறு நபர்களா நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவன் நம்மை ஒரே சரீரமாக கிறிஸ்துவின் சபையாக காண்கிறார். கிறிஸ்துவின் சபை அது பரிசுத்தமுள்ள மனவாட்டியாய் காணப்பட வேண்டும். அப்பழுக்கற்ற, சுத்திகரிக்கப்பட்ட, அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியாக அது காணப்பட வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே அழைத்த அழைப்பின் நோக்கம். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை அழைத்தார். அதை குறித்து யோவான் எழுதின நற்செய்தியின் 1 முதல் 51 நாம் சிறிதாக நாம் சிந்திப்போம். அந்திரேயா, யோவான் என்ற 2 நபர்கள் யோவான் ஸ்நானனை பின்பற்றின சீடர்களாய் இருந்தார்கள். காரணம், மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு பின்பு 400 வருடங்கள் மிகப்பெரிய அமைதி, ஒரு இருளான காலங்கள். திடீரென்று ஒரு சத்தம் வருகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இதை கேட்ட உடனே ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு காத்திருந்த மக்கள் அநேகர் அவரிடத்திலே தேடி வந்தார்கள். அதிலே குறிப்பாக அந்திரேயா, யோவான் இவர்கள் இருவரும் மீன் பிடிக்கிறவர்கள். பெத்சாயிதா பட்டணத்தை சேர்ந்தவர் அந்திரேயா, கப்பர்நகூமை சேர்ந்தவர் யோவான். அந்திரேயாவும் பேதுருவும் சகோதரர்கள். அவர்கள் இருவரும் பெத்சாயிதா பட்டணத்தில் இருந்தார்கள். பின்பு கப்பர்நகூமுக்கு அவர்கள் திருமணமான பின்பு தங்கள் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். அங்கு செபதேயுவின் குமாரர் யோவானும் யாக்கோவும் இருந்தார்கள். அந்த அந்திரேயா யோவானோடு அவன் இளைஞனா இருந்தபடினாலே அவனை தன்னிடத்திலே அவன் சேர்த்து கொண்டான். இப்பொழுது அவள் இருவரும் யோவான் ஸ்நானனுடைய சீடனாய் இருந்தார்கள். யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சுட்டி காண்பித்த உடனே அந்திரேயாவும் யோவானும் யோவான் ஸ்நானனை விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். இயேசுவிடம் அவர்கள் வந்தார்கள். வந்து கேட்டார்கள், ரபி, போதகரே, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? இயேசு சொன்னார், வந்து பார் என்று அவர்கள் இருவரையும் அவர் அழைத்தார். ஏன் அவர்களை அழைத்தார்? அதற்குரிய காரியங்களை சிந்திப்போம். அவரை பின்பற்றுவதற்காக அவர்களை அழைத்தார்.
அந்திரேயா ஆண்டவரிடத்திலே தங்குகிறான். என்ன தங்குகிறான்? அவரிடத்திலே காரியங்களை பேசுகிறான். மேசியா எப்படி வருவார் என்றெல்லாம் அவன் கேட்டிருக்க வேண்டும். அவனுக்கு வெளிப்பட்டு விட்டது, நாம் எதிர்பார்த்திருந்த கிறிஸ்து இவர்தான், இந்த இயேசுதான் கிறிஸ்து, இவர்தான் மேசியா என்பதை அவன் அறிந்து கொண்டவனாக தன் சகோதரன் பேதுருவினிடத்திலே போய் அவன் சொல்கிறான், அவன் சீமோன் அவன் பெயர், அவனை கண்டு சொல்கிறான், மேசியாவை கண்டோம் என்று அந்திரேயா சொல்கிறான். அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். இன்றைக்கு கர்த்தரை நாமெல்லாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் அவரை அறியாமல் இருக்கிறார்கள். இங்கு நான் மேசியாவை கண்டேன் என்று அந்திரேயா சொல்கிறான். காரணம், வந்து பார் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது அவன் வந்து பார்த்தபடியினாலே, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டபடியினாலே அவன் ஆண்டவரை அறிந்து கொண்டான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு செவி கொடுக்கிறவர்கள் அவர்களை அறிந்து கொள்கிறார்கள். இங்கு அந்திரேயா ஆண்டவரை அறிந்து கொண்டான். மேசியாவை கண்டோம் என்று சொல்லி அவன் பேதுரு சீமோனிடத்திலே சொன்னான். மறுநாளிலே அவன் இயேசுவை கூட்டிக் கொண்டு வந்தான். பேதுருவுக்கு, சீமோனுக்கு பேதுரு என்ற பெயரை இயேசு கிறிஸ்தான் சூட்டுகிறார். ஆகினால் இங்கு சீமோன் என்றே நாம் அழைக்கிறோம். சீமோன், அந்திரேயா இவர்கள் எல்லாரும் பக்தியுள்ள யூதர்கள். இவர்கள் கலிலேயாவிலே மீன்பிடிக்கும் வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கர்த்தர் வர காத்திருந்தவர்கள், மேசியா வர காத்திருந்தவர்கள். இங்கு அவர்கள் இருவரும் இயேசுவை காணும்படியாய் வருகிறார்கள். அந்திரேயா இயேசுவிடம் கூட்டிக் கொண்டு வருகிறான், சீமோனை கூட்டிக் கொண்டு வருகிறான். இயேசு சீமோனை பார்த்த உடனே, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்று அவனுக்கு ஒரு பெயரிட்டார். கேபா என்று அவனை அழைத்தார். இந்த அழைப்பு எதற்காக, அதை நாம் பின்னால் பார்ப்போம். கேபா என்பதற்கு பேதுரு என்ற அர்த்தமாம். கேபா என்ற வார்த்தை அராமிக் மொழியிலே ஒரு கலோக்கியல் லாங்குவேஜில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. கேபா என்றால் பாறை என்று பொருள். அது கிரேக்க பதத்திலே பேதுரு, பீட்டர் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறோம். பேதுரு என்று சொல்லி கிரேக்கத்திலே அழைக்கிறார்கள். ஒரு மனிதனை பாறை, அவன் மேல் சபையை கட்டும் பாறை என்று சொல்லி ஆண்டவர் அப்பொழுதே நிர்ணயித்தார். அந்திரேயாவின் அழைப்பை கேட்டு வந்த சீமோன் பேதுரு என்று அழைக்கப்படுகிறான். யோவான் 1:43 மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு அழைத்தார். இங்கு பிலிப்புவை அழைக்கிறார். நீங்கள் யோவான் 1 அதிகாரம் எடுத்து பார்த்தால் அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கும், அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கும். நிறைய அழைப்புகள் அதிலே சொல்லப்படும். இங்கு இயேசு கிறிஸ்து பிலிப்புவை அழைக்கிறார். நீ எனக்கு பின் சென்று வா, ஃபாலோ மீ என்று அழைக்கிறார். ஃபாலோ மீ என்பது ஒரு மிகப்பெரிய கட்டளை. இங்கு பிலிப்பு உடனே அவரை பின் செல்கிறான். இந்த சீடர்களை குறித்து நாம் பின்பு பார்ப்போம். அதற்கு முன்பாக யோவான் 1:45-46 இந்த பிலிப்பு இயேசுவோடு அவர்தான் மேசியா என்பதை, அந்த அழைப்பை கேட்டு அவன் அறிந்து கொண்டான். அழைப்புக்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். காலையிலே எழுப்புகிறார், எழுந்து வேதத்தை வாசிக்கும்படி அழைக்கிறார், ஜெபிக்கும்படி அழைக்கிறார், துதிக்கும்படி அழைக்கிறார். நதி எவ்வளவு கண்ணீர் விடு, தேசத்துக்காக நீ அழுது புலம்பு என்று அழைக்கிறார். அவருக்கு கீழ்ப்படியும் போது நாம் அவரை அறிகிற அறிவிலே வளர்கிறோம். இங்கு பிலிப்பு, ஆண்டவர் என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே அவன் மேசியாவை அறிந்து கொள்கிறான். அவன் நாத்தான்வேலிடத்திலே சென்று நாத்தான்வேலை அழைக்கிறான். பாருங்கள், வந்து பார் என்று ஆண்டவர் அந்திரேயாவை அழைத்தார். அந்திரேயா சீமோனை அழைத்தான். பிலிப்புவை ஆண்டவர் அழைத்தார். பிலிப்பு வேலை அழைக்கிறான். அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அழைப்பு முற்றுப்பெறுவதில்லை, அழைப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும். காரணம், நரகாக்கினைக்கு ஒருவரும் சென்று விடக் கூடாது என்பதுதான் கர்த்தருடைய அழைப்பு. அது நம்மேல் விழுந்த கடமை. அதைத்தான் பவுல் சொல்கிறார், நற்செய்தி அறிவிப்பது, சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை. அந்த அழைப்பிலே நான் ஒருபோதும் தவற மாட்டேன் என்று சொல்கிறார். பிலிப்பு நாத்தான்வேலை அழைத்தான். நாத்தான்வேல் இப்பொழுது இயேசுவிடம் வருவதை இயேசு கண்டு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று அவனை அழைக்கிறார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழே இருந்த போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி,
நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். எவ்வளவு அற்புதமான ஒரு அறிதல் பாருங்கள். ஆண்டவர் அழைக்கிறார், அந்த அழைப்பிலே அறிதல் உண்டாகிறது, அறிவு உண்டாகிறது, தேவனை குறித்த அறிவு. யோவான் 17:3 விதமா சொல்லுகிறது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவும் அறிவதே நித்திய ஜீவன். அவரை அறிகிற அறிவுக்காக பவுல் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டார். இன்றைக்கு வேதாகமம், பரிசுத்த வேதாகமம் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் வேத புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேடி வாசிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுவார். அவர் மனதிற்கும் உடையவராய், இரக்கமுடையவராய், நீதியுடையவராய், அன்புடையவராய், பரிசுத்தம் நிறைந்தவராய், பாவங்களை மன்னிக்கிறவராய், மனதுருக்கத்தின் தேவனாய், தயவு மிக்கவராய், மன்னிப்பதிலே தயவு பெருத்தவராய், நீதியின் சூரியனாய் அவர் நமக்கு வெளிப்பட்டு கொண்டே இருப்பார். அவர் காலைதோறும் நம்மை எழுப்புகிறார், காலைதோறும் எழுப்பி நம்மை அழைக்கிறார், அவருடைய சமூகத்துக்கு நம்மை அழைக்கிறார். தாவீது சொன்னான், வாருங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்வோம் என்று சொன்னபோது நான் மன மகிழ்ச்சியாயிருந்தேன் என்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அழைக்கிறார். பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று நம்மை அழைக்கிறார். இப்பொழுது நாத்தான்வேல் அந்த வார்த்தை சொல்லி, போதகரே நீர் வெறும் போதகர் அல்ல, நீர் தேவனுடைய குமாரன், யூ ஆர் த மெசாயா என்று சொல்கிறார். நீர் தான் கிறிஸ்து என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல, நீர் இஸ்ரவேலின் ராஜா, நீர் இஸ்ரவேல் கோத்திரம் அனைத்திற்கு 12 கோத்திரத்துக்கு நீர் தான் ராஜா. வரப்போகிற மேசியாவை குறித்து நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு வந்தோம், இதோ நீர் விட்டீர் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதைத்தான் பெர்க்மன் ஐயா பாடுகிறார், போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார், எழுந்து வா என்று சொல்லி அருமையான பாடல் ஒன்றை பாடியிருக்கிறார். அருமையான பாடல். லாசரு மரித்து போனால் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளாயிற்று. மார்த்தாள் இயேசுவை கண்டு அவள் பாதத்தில் விழுந்து, அவள் நீ இங்கு எங்களோடு இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டேன் என்று சொல்லி அவள் அழுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்கிறார். உடனே அவள் ஓடி போய் மார்த்தாள் மரியாதை அழைக்கிறாள். போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார், நீ வா என்று சொல்லி மரியாள் அவருடைய பாதத்திலே விழுந்தாள். அவள் கண்ணீர் வடித்தாள். இயேசுவும் கண்ணீர் விட்டார். லாசரு உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு அவருடைய அழைப்பு அற்புதங்களை செய்கிறது. அவருடைய அழைப்பு அறிவை கொடுக்கிறது. அவருடைய அழைப்பு நம்மை ஆனந்தப்படுத்துகிறது. அவருடைய அழைப்பு நம்மை ஆசீர்வதிக்கிறது. அவருடைய அழைப்பை நாம் கேட்டு, அவர் சத்தம் கேட்டு சித்தம் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். இங்கு கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று சாட்சி பெற்ற அந்த நாத்தான்வேல் கர்த்தரை அறிந்து கொள்கிறான். அப்போது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை வா என்றார். இன்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பாருங்கள், பிலிப்புடைய அழைப்பை கேட்டு வந்த நாத்தான்வேல் கர்த்தரால் கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டான். இப்பொழுதோ அவனுக்கு அற்புதங்களை காணும் அழைப்பு அவன் பெற்றுக் கொள்கிறான். அவன் மட்டுமல்ல, அது நமக்கும் கொடுக்கப்படுகிறது. இது எவ்விதமாய் நடந்தது என்றால், இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் 40 நாள் உபவாசித்து ஜபித்துக் கொண்டிருந்த பொழுது பிசாசன் அவன் சோதிக்கிறான். பின்பு அவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று மத்தேயு 4:11 வாசிக்கிறோம். கெத்செமனேலில் இயேசு கிறிஸ்து அவர் மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தை அவர் அனுபவித்தார். காரணம், பரிசுத்தமான தேவன் பாவத்தை தொடுவது எப்படி, பாவத்தை சுமப்பது எப்படி, சாவங்களை நீக்குகிறவர் சாவங்களை சுமப்பது எப்படி, ரோகத்தை நீக்குகிறவர் ரோகத்தை சுமப்பது எப்படி என்றெல்லாம் ஒரு நெருக்கடி அவர் மேல் விழுந்த பொழுது லூக்கா 22:43 விதமாய் சொல்லுகிறது, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். உயிர்த்தெழுந்த எழுதல் நடக்கிற போது ஒரு காரியம் மத்தேயு 28:2 கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் அவர் தரிசனம் கொடுத்து பரமேறும் பொழுது அப்போஸ்தலர் 1:9-11 அவர் பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது அவர் போகிற போது வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 பேர் அங்கு இருக்கிற 120 பேருக்கும் அவர்கள் தோன்றி என்ன சொல்கிறார்கள், உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எப்படியே எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இவைகளெல்லாம்
இங்கு நாத்தான்வேலுக்கு சொல்லப்பட்டதான், வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர் மனுஷகுமாரத்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்ற வார்த்தை நிறைவேறினது. அழைப்பு அற்புதங்களை காட்டுகிறது. ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் 12 சீடர்கள். அந்த சீடரை குறித்து சுருக்கமாய் நாம் பார்த்து நிறைவு செய்வோம். சீமோன் பேதுரு இயேசு கிறிஸ்து சீஷர்கள் கூடியிருக்கிற பொழுது கேட்டார், என்னை குறித்து ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள்? அப்பொழுது தீர்க்கதரிசி என்கிறார்கள், எலியா என்கிறார் என்று ஒவ்வொருத்தரும் பதில் சொன்னார். என்னை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று பேதுருவை தலைமையாக கொண்ட அந்த சீஷர் குழுவிற்கு கேட்ட பொழுது பேதுரு முந்தி சொல்கிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து. இயேசு சொல்கிறார், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பிதாவையே உனக்கு இதை வெளிப்படுத்தினபடினார் உண்மையில் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். அந்த சீமோன் பேதுரு ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன். அவன் எவ்விதமா அழைக்கப்பட்டான்? பேதுருடைய மாமி ஜுரமாய் இருந்த பொழுது இயேசுவை அவர்கள் அழைத்தார்கள். வீட்டிலே சென்று அவர் எழுப்பின பொழுது அவள் சுகமடைந்து ஜுரம் நீங்கி இயேசுவுக்கு பணிவிடை செய்தாள். பேதுரு ராமுழுவதும் பிரயாசப்பட்டு மீன் ஒன்றும் பிடிக்காத சூழ்நிலையிலே கர்த்தர் அந்த படவை எனக்கு கூட நான் பிரசங்கிக்க வேண்டும் என்ற பொழுது அவர் படவிலேறி ஜனங்களுக்கு கரையிலே இருந்த மக்களுக்கு பிரசங்கித்தார். பின்பு பேதுருவை நோக்கி வலையை அலசி கொண்டு பேதுருவை நோக்கி, நீ படகை தள்ளி கொண்டு போய் வலையின் ஆழத்திலே படகை போடு, அங்கு உனக்கு மீன் கிட்டு என்று சொன்னார். அவன் திரளான மீன்களை பிடித்த போது கரையிலே அவருடைய பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீ போக வேண்டும் என்றான். இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வா, இது முதல் நீ மனிதனை பிடிக்கிறவனாய் இருப்பா என்றார். அவ்விதமாக அழைக்கப்பட்டவன் பேர். அந்திரேயா அழைக்கப்பட்ட விதத்தை நாம் ஏற்கனவே பார்த்தோம். யாக்கோபு யோவான் இருவரும் இளைஞர்கள். இவர்கள் செபதேயு சலோமி என்ற அருமையான தம்பதியரின் புதல்வர்கள். இவர்களும் மீன் பிடிக்கிற வேலையை தன் தகப்பனாருக்கு உதவியாய் செய்து கொண்டிருந்தவர்கள். இவர்களையும் ஆண்டவர் கடற்கரையில கண்டு அவரை அழைக்கிறார். அவர்கள் இருவரும் தகப்பனையும் படையையும் விட்டு இயேசுவை பின்பற்றுகிறார்கள். பிலிப்பு அழைக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். அவன் பெத்சாயிதா பட்டணத்தான். இந்த பெத்சாயிதா என்ற பட்டணம் கப்பர்நகூம் பக்கத்திலே இருக்கிற ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில்தான் சீமோன் பேதுரு, அந்திரேயா, பிலிப்பு இவர்கள் எல்லாம் இருந்தார்கள். யாக்கோபு யோவான் கப்பர்நகூமிலே அவர்கள் இருந்தார்கள். பர்தலோமேயு என்பவர் தான் நாத்தான்வேல் என்றோம் இப்பொழுது நாம் கேட்குமே, அவர் தான் பர்தலோமேயு. மத்தேயு என்பவர், அவர் ரோம ராஜ்யத்திற்காக வரி வசூலிக்கும்படி நியமிக்கப்பட்ட அவர் ஒரு டாக்ஸ் கலெக்டர். அவர் வரி வசூலிக்கிறவர். லே என அவர் அழைக்கப்பட்டார். அவர் வரி வசூலிப்பதை விருப்பமில்லாமல் செய்து கொண்டிருந்தார். அவர் இயேசுக்காக பேசி அவரை காத்து கொண்டிருந்தவர். அப்பொழுது இயேசு அந்த வழியாக வந்த பொழுது வரி வசூலிக்கிற மத்தேயை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று அழைத்தார். அவர் உடனே சந்தோஷமாய் அந்த டாக்ஸ் கலெக்ஷன் காரியத்தை அவர் விட்டு துறந்து விட்டு இயேசுவை அழைத்து கொண்டு என் வீட்டிற்கு விருந்து செய்கிறேன் வாருங்க என்ற பொழுது, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் பந்தி இருக்கிற பொழுது எல்லாரும் பரிசேயர் மற்றவர்கள் நியாயசாஸ்திரிகள் நீர் ரபியாய் இருந்து கொண்டு இது பாவிகளோடு எப்படி பந்தி இருக்கலாம் என்ற போதுதான் 3 உவமைகளை சொல்கிறார். காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன இளைய குமாரன் என்றெல்லாம் சொல்லி அவர் சொல்கிறார். ஆனால் மூத்த குமாரன் கோபமாய் இருந்தான் என்பது பரிசேயர்களை குறித்து சொல்லப்பட்ட உவமை. அது அதனால் கெட்ட குமாரன் என்று சொன்னால் பரிசேயர்களையும் அந்த மூத்த குமாரனையும் குறித்து தான் நாம் சொல்ல வேண்டும். ஆனால் நாம் பொதுவாக கெட்ட குமாரன் என்பது கெட்டு போய் மனம் திரும்பினவனை கெட்டவன் என்று சொல்கிறோம். மனம் திரும்பாமலேயே ஒருவன் கெட்டு போய் நிற்கிறவனே நல்லவன் என்று நாம் நினைக்கிறோம். இது மத்தேயுடைய காரியம். தோமாவை கர்த்தர் எவ்விதமாக அழைத்தார் என்பது நமக்கு வெளியரங்கமாக சொல்லப்படாவிட்டாலும், அவர் இந்தியாவிற்கு வந்த ஆண்டவரோடு கூட இருந்தவர். நம்ம இந்திய தேசத்துக்கு வந்தவர். சிலர் சொல்கிறார்கள் அவர் கோவா வந்த பின்பு கேரளா வந்தார். கேரளாவிலிருந்து அவர் மயிலாப்பூரிலே அவர் ஒரு விக்கிரக கோயிலை அக்கினியாக அவர் எரிக்கும் சூழ்நிலை வந்தது. அதனால் அவர் ஈட்டியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். சென்னையிலே அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்று சொல்லி கிபி 52 அதை நாம் பார்க்கிறோம். இவர் இயேசுவோடு இருந்த அழைக்கப்பட்ட ஒரு சீடர். யாக்கோபு என்பவர் அல்பேயின் குமார். இவர் மத்தேயுடைய சகோதரராக இருக்கலாம் என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள். ஒரு சிலர் சீமோன் எனப்பட்ட கானானியன் அவருடைய சகோதரனாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். எப்படியோ இவர்களும் யாக்கோவும் சீமானும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள். ததேயு எனப்பட்ட யூதா, செலோத்து என்றப்பட்ட ஒரு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர்கள்.
நேஷனலிஸ்ட் என்பார்கள், தேசியவாதம் உடையவர்கள், தேசத்துக்காக நிற்கிறவர்கள் என்று சொல்லி. இவர்கள் தீவிரவாத இயக்கமுடைய அரசியல் சம்பந்தமானவர்கள். அதிலிருந்து ஒரு நபரை கர்த்தர் அழைத்தார். அதான் ததே எனப்பட்ட யூதா. இறுதியாக யூதாஸ் காரியோத். இந்த ஒரு நபர் மட்டுமே யூதேயா பகுதியிலிருந்து அழைக்கப்பட்டவர். மற்றவர்கள் எல்லாம் கலிலேயா பகுதியை சேர்ந்தவர்கள், கானான் என்ற அந்த பகுதியை சேர்ந்தவர்கள். ஆனால் இந்த யூதேயா பகுதியிலிருந்து அழைக்கப்பட்ட ஒரே ஒரு நபர் யூதாஸ் காரியோத். இவர் ஒரு மத சார்பாளர், மத பற்றாளர், ரிலிஜியஸ் மேன். இங்கு பார்க்கிறோம், மீன் பிடிக்கிறவர்கள், வரி வசூலித்தவர்கள், தேசியவாதிகள், மத சம்பந்தமான அனைவரையும் ஆண்டவர் அழைத்து அவர்களை உருமாற்றம் செய்தார். 3.5 வருடங்கள் அவர்களோடு நேரம் செலவழித்தார். அவர்கள் யாவரும் அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எதற்காக? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக அழைக்கப்பட்டவர். அதனால்தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவார். இன்றைக்கு கனமிக அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு பணி செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ணுவது மட்டுமே ஊழியம் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அது முதன்மையான ஊழியம் தான். காரணம், வேத வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிற, ஒரு திருச்சபை நடத்துகிற, ஒரு இயக்கத்தை நடத்துகிற ஒரு ஊழியம். ஆனால் அது மட்டுமல்ல, உதவிக்காரருடைய ஊழியம் என்று ஒரு ஊழியம் இருக்கிறது. என்னவென்றால் செகண்ட் ஃபிடில் என்பார்கள். வயலினிலே செகண்ட் ஃபிடில் என்பார்கள். நாதசுரம் மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒத்துழல் என்ற ஒரு சாதாரண ஒரு நாதசுரத்தை போல, ஆனால் அதை போன்ற அமைப்புள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அது அந்த நாதசுரத்தில் வருகிற இடைவெளிகளை சரி செய்வதற்காக ஊதப்படுகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனால் அது முதன்மையானதல்ல, அது 2ஆம் நிலையிலே. அதே போல உதவிக்காரர்கள் முதன்மையான நிலையில் இருக்க மாட்டார்கள், ஆனால் 2வது நிலையில அவர்கள் செய்வார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லியிருக்கிறது? இப்படிப்பட்ட உதவிக்காரர் ஊழியத்தை செய்கிறவர்கள் மிகுந்த கனத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே எதை செய்தாலும், தேவனுடைய மகிமைக்கென்று எதை செய்தாலும் அந்த ஊழியம்தான். சிலர் பொருள் உதவியினால் ஊழியம் செய்கிறார்கள். பணத்தை அதிகமாக ஊழியத்திற்கு கொடுத்து தங்கள் பணத்தினால் ஊழியம் செய்கிறார்கள். சிலர் தங்களுடைய தாளந்துகளை பயன்படுத்துகிறார்கள். சிலர் தங்களுடைய நேரங்களை கொடுக்கிறார்கள். சிலர் ஜெபத்திலே ஊழியம் செய்கிறார்கள். சிலர் ஆண்டவரை அறிவிப்பதிலே ஊழியம் செய்கிறார்கள். எது எப்படியானாலும் சரி, அவரை குறித்த அறிவை வெளிப்படுத்த கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இதை நாம் செய்தாக வேண்டும், சொல்ல வேண்டும். பிலிப்புவை கந்தாகி மந்திரி பார்த்து சொல்கிறார், ஒருவன் எனக்கு அறிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் என்கிறார். அவர் ஏசாயா புஸ்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறார். ஏசாயா 53 இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி அவர் படித்துக் கொண்டிருந்த பொழுது, நீ என்ன வாசிக்கிறார், உனக்கு தெரியுமா என்று கேட்ட பொழுது, அப்பொழுதுதான் கந்தாகி மந்திரி சொல்கிறார், ஒருவன் எனக்கு அறிவிக்காவிட்டால் எப்படி தெரியும்? இன்றைக்கு ஜனங்களுக்கு நாம் அறிவிக்காவிட்டால் அவர்களுக்கு எப்படி தெரியும்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி அவர்கள் விசுவாசியாவிட்டால் அவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? தொழுது கொள்ளாவிட்டால் அவர்கள் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? அதனால் நம்முடைய அழைப்பு அது நமக்கு பரிசுத்தம், ஆண்டவருக்கு ஊழியம், இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதம். இத்துடன் வேத பாடம் நிறைவுற்றது.